ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜூன் 30. மீராவுக்கு கிடைத்த மதிப்பு எதை சார்ந்தது? பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. சங்கம யுகத்தை முள்ளில்லாத நறுமணமுடைய மலர் தோட்டம் என ஏன் கூறப்படுகிறது? யாரும் விகாரத்தில் செல்வது இல்லை என்பதால். மாயையின் புயல்கள் எவ்வளவு கடுமையானது? சட்டென்று எதிலாவது சிக்க வைத்துவிடும். செய்த சம்பாத்தியம் முழுமையாக இல்லாமல் ஆக்கிவிடும். பிரம்மா 8 வயதாக இருக்கும் பொழுதே எவ்வாறு இருந்தார்? அகண்ட பாராயணம் தொடர்ந்து மனனம் செய்யக்கூடியவராக இருந்தார். கோவிலின் முழு பொறுப்பும் அவரிடம் இருந்தது. நீங்கள் இந்த ஞானத்தின் சன்ஸ்காரத்தை எடுத்துச் செல்வீர்களா? கிடையாது. அதனுடைய ரிசல்ட்டை எடுத்துச் செல்கிறோம். அஞ்ஞானிகளுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அஞ்ஞானிகள் சாட்சாத்காரத்திற்காக கழுத்தையும் வெட்ட துணிகிறார்கள். ஞானத்தில் கடைசியில் சாட்சாத்காரத்தின் மூலம் தன் பதவியை பார்க்கிறார்கள். கிருஷ்ணர் நிராகாரமானவர், ஈஸ்வரன் சாகாரமானவர். சரியா தவறா? தவறு. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? வெற்றி என்பது கழுத்தின் மாலை. சதா இந்த நினைவில் சக்தி ஸ்வரூபமாகுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.